கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கிருபை தந்தீரையா. நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா, இயேசு ராஜா. கிருபை யாருக்கு தெரியாது? உலக ஜனங்களுக்கு தெரியாது தேவ பிள்ளையே. இயேசு ராஜா, உலக ஜனங்களுக்கு தெரியாது கிருபை என்னன்னு. நோவாவை கேட்டு பாருங்க, கிருபை என்னன்னு சொல்லுவான். கிருபை என்னன்னு நோவாவை கேட்டு பாருங்க, மரியாதை கேட்டு பாருங்க தேவ பிள்ளையே. நன்றி அதிகாலை எழுவது அவர் கிருபைதானா? இயேசு ராஜா, அதிகாலை எழுந்துப்பது அவர் கிருபைதான் தேவ பிள்ளையே. நம்ம சுயத்துல எழுதுகிறோம், நம்ம நலத்துல எழுதுகிறோம், நம்ம நன்மை செய்யறோம் இல்ல. அதிகாலையில் எழுந்து அவர் கிருபை நம்ம மேல பொழிய செய்யறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, வழக்கமா எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் கேட்கறேன். ஹல்லேலூயா. சரி, எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கு இல்லைங்களா? அதாவது நான் இதுவாயிடணும் அதுவாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் நைட்டு படம் பார்த்துட்டு காலையில் நான் அதுவாக சூப்பர்மேனாக மாறினு சுற்றுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்குது இல்லைங்களா? நான் இதுவாக மாறணும் அதுவாக மாறணும். வாலிப பசங்க மட்டும் சொல்லலாம், ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டோம். இது மட்டும் நம்மளால் என்ன ஆக முடியாது, எதுவும் ஆக முடியாது. இருக்கிற நிலையிலே இருந்து என்ன பண்ணோம், தேவனுக்கு பிரியமாய் செயல்படும். அதனால் வாலிப தம்பிங்களாம் என்ன பண்ணுங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். சரி, ஒருத்தர் ஆரம்பிப்போம். அப்படியே சாமுவேல்லேருந்து என்ன பண்ணலாம் வரலாம். அப்போ தான் தெரியும் நீங்கள் என்ன ஆக போறீங்கன்ட்டு. ஆரம்பிங்கப்பா, சீக்கிரம் சீக்கிரம் ஒரு டப்பு டப்புன்னு சொல்லணும். மிஷினரி ஆகணும், கர்த்தர் நல்லவர். அடுத்தது பிஸ்னஸ் மேன் ஆகணும். உங்களுக்கு என்ன ஆகணுன்னே தெரில, ஏதோ ஒன்று ஆக போகிறேன். இப்படியே போயிருந்துச்சுன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று ஆகிடுவேன். அடுத்தது உங்களுக்கு தம்பி ஜோனதன். சரி, பெருசாக கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு ஹெல்ப் பண்ண வைப்பார். அநேக வாலிப தம்பிகளை தங்கச்சிகள்லாம் படிக்க வைப்பார் கர்த்தர் நல்லவர். அடுத்தது போல உங்களுக்கு ஒர்ஷிப் லீடர் ஆகணும். நல்லது. எட்டியோ பண்ண நம்ம நான் எங்கே கேட்டகரி, அதனால அப்புறமேட்டு கேட்டுக்கிறேன். கடைசியாக உங்களுக்கு என்ன ஆகணும்? பக்கத்தில் எதுனா போய் எடுக்கணுமா? எல்லா தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யணும். சரி, நல்லது, கர்த்தர் நல்லவர். அடுத்தது உங்களுக்கு அனிஷ், எக்ஸாமில் பாஸ் ஆகணும். இப்போதைக்கு லட்சியமே அதுதான், ஏன்னா நிறைய இருக்குது அதனால. சரி, அடுத்தது ஜோயல், உங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணோம். ஆமாம், உங்களுக்கு இதே மாதிரி இருக்கணுன்றீங்களா? புரியல, மைண்டில் எதுவும் இல்லை. சரி, ஓகே, ரைட்டு, கர்த்தர் நல்லதாக கொடுக்கட்டும். உங்களுக்கு இமானே இப்போதைக்கு என்னது டிசைட் பண்ணல. சரி, உங்களுக்கு டேனி, நீ போலீஸ் ஆகணும். நல்லது, கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுங்க, எதுவானாலும் பொம்பளை பசங்க. ஆமாம் ஆமாம், நீ என்ன ஆகணும்? நீங்கள் சொல்லுங்கள். ஏஞ்சல், நீ பெருசாக என்ன ஆக போகிற? டாக்டர் ஆக போகுது ஏஞ்சல். ஓகே, வெரி குட். நீங்கள் ஊழியக்காரி ஆக போகிறாங்க. ஓகே ஏஞ்சல், நீங்கள் அட்வொகேட் ஆக போகிறாங்க. சரி, ஓகே, ரைட்டு. ஃபியூச்சரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஜெபப்ரி, நீங்கள் என்ன போகிறீங்க? வயசாகிடுச்சு, இது மாதிரி என்ன ஆகுது, நாளைக்கே மணமகள் ஆகணும், அப்புறம் அது அப்படின்ற கேட்டகரியில் போயிட்டாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில் எதுவாக ஆகட்டும், ஆனால் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது தேவன் தான். அல்லேலூயா. அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. நீங்கள் எதுவாக மாறினாலும், இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அழகாக அந்த காரியம் ரொம்ப அழகாச்சு.
என்னன்ட்டு உமக்காக வாழ உம்மோடு என்ன பண்ண இணைத்து ஊழியக்காரனாய் மாற்றிவிட்டு. பவுல் நிறைய படித்தவர், 7 மொழிகளை கற்றுக்கொண்டவர். அநேகரை காட்டிலாங்க என்ன பண்ணாரு, அநேக மொழிகளை கற்றுக்கொண்ட போதிலும் அவர் சொல்ற ஒரு காரியம்ப்பா, மூடு கூட என்ன பண்றேன், என்ன ஊழியக்காரனா மாத்திட்டே ஆண்டவர். ஒரு ஊழியக்காரன் இப்போ நீங்க அநேகர் என்ன சொன்னீங்க, இதெல்லாம் படிக்கணும், இதாகணும் அப்படின்ற ஒரு காரியம் வச்சிங்க. நாங்கள் சில இடத்துக்கு கடந்து போவோம், என் பிள்ளைங்களை இப்போ கூட்டு போய் காட்டுறேன், பாருங்கடா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா, நாங்கள் திருவள்ளூரில் ஒரு அம்மாவை சந்தித்தோம். இங்கே வந்த தம்பி சரண்ராஜ்ன்ற அவங்க அம்மா. அந்த சரண்ராஜுக்கு அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அதை நான் சொல்லி இப்போ நேரத்தை கடத்த விரும்பல. நாங்கள் கடந்த நாட்கள் என்ன பண்ணோம், போசலாம் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா போசலாம் நானும் ஃபாஸ்டமாக தான் புல்லட்டில் போகிறோம். பார்த்துட்டு அவங்க எங்களை பிக்கப் பண்ணதுக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்து ரோட்டில் நிற்கிறாங்க. மதியம் வெயில், 1:30 மணி வெயில், நல்ல சூடு, வெறும் காலில் நிற்கிறாங்க, செருப்பு இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க 8500 தான் சம்பளம் வாங்குறாங்க. வீட்டுக்காருக்கு கை உடைஞ்சிச்சு, பிள்ளை 2 மாசமா வேலைக்கு போல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். 2 அறைக்குள்ளே இருந்து அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியை கர்த்தர் எடுத்தபடினாலும் அதுக்கப்புறம் தான் வெளியே வர ஆரம்பிச்சான். ஆனால் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலை இருக்கிற அந்த தாயாரை நாங்கள் பார்க்க போகும்போது அங்கே எங்களை அரவணைச்சது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன படித்தோம், நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அதெல்லாம் இல்லை. இந்த 8500 சம்பாதிக்கிற அந்த தாய் எங்கள் மீது காட்டின அன்பு அத்தனை பெரியதாக இருந்தது. அதை எங்களால் மறக்கவே முடியல. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா அடுத்த முறை வர சொல்ல காரில் தாங்க ஐயா வரணுன்னாங்க. கர்த்தர் அந்த அம்மாவுடைய வார்த்தை கனம் பண்ணார். அவங்க எந்த சூழ்நிலை சொன்னாங்க தெரியல, இந்த முறை நாங்கள் காரில் தான் போகணும், நானே என் பிள்ளைங்க எல்லாரும் போகணும். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, என்ன ஜெபம் பண்ண வந்த ஆண்டவரே அடுத்த முறை ஒரு சொல்ல இந்த வீடு மாறி இருக்குண்ணா, ஓட்டு வீடாக இருந்துச்சு, ரொம்ப டவுனாக இருக்கும், உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, மாறிடணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னபோது இந்த வீடெல்லாம் கட்டிட்டாங்க. கட்டிட்டு ஐயா அவர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஐயா நான் முன்னாடியே கூப்பிடலான்னு வச்சுங்க, சரி கட்டி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டு ப்ரேயர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடுவில் என்ன பண்ணிட்டு போயிட்டோம். தரெல்லாம் பூசலை போனோம். அவ்வளோ அன்பாக எங்களை அரவணைத்து அந்த மாலை வேலையில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போயிருந்தோம். அவ்வளோ அன்பாக அரவணைச்சாங்க. எல்லாரையும் எங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் அமர வச்சு அவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்தை கொஞ்சம் செஞ்சார். எங்களுக்கு எந்த விதத்திலையும் சோர்வடைந்து விடாதபடிக்கு அந்த சூழ்நிலையும் போயிட்டு எங்களுக்காக என்னென்னத்தையும் வாங்கிட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்குறேன். பரவாயில்லைங்கய்யா இருக்கட்டங்கய்யா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்ட்டு சாப்பாடு இட்லி எல்லாத்தையும் செஞ்சு வச்சு, மற்ற எல்லா காரியங்களும் பெருசல்ல, ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அன்பு மற்ற எல்லாத்த காட்டிலும் பெருசா இருந்துச்சு. மற்ற இடத்துல நம்ம படிச்ச மேன்மைக்கு ஏற்ற மாதிரி கனம் பண்ணுவாங்க, ஆனா இங்க மட்டும்தான் தேவனை நம்ம இடத்துல பார்த்து கனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த கனத்திலே உண்மை இருந்தது, அந்த கனத்திலே அன்பு இருந்தது, அந்த கனம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. நான் அப்ப நினைச்சேன், ஆண்டவரே நல்ல ஊழியக்காரனை நிக்க வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எப்படி மாற போறோம்னு முக்கியம் இல்லை, இயேசுவை எப்பயுமே தரித்து கொண்டு நடங்கள். இயேசு எப்பயுமே உங்களோடு கூட இருப்பதை மறந்து விடாதீங்க. ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரு ஆவியா இருக்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் எதுவா மாறுறது முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய இப்போ எல்லாம் அப்படியே வலது கையை உயர்த்தி, உமக்காக வாழ உன்னாமம் சொல்ல தேர்ந்து எடுத்தீரையா, உமக்காக வாழ உன்னாமம் சொல்ல உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா, உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அங்கு வேத வார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகின்றோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான். அல்லேலூயா. இங்க மகிமையின் மேல் மகிமைன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, பூமியிலும் மகிமை, நான் கடைசியாக என்னுடைய காலத்தை முடிக்கும் பொழுது அது எப்படிதான் இருக்கும்,
அதுவே 14வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றாரு, கர்த்தராகிய இயேசுவை எழும்ப பண்ணினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழும்ப பண்ணி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இயேசுவை எப்படி எழுப்பினாரோ, நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தி வந்தாரோ, அதே போல அவரை கொண்டு எங்களையும் எழுப்பி ஒரு நாள் வானம் மீதிலே வரும் பொழுது அவருக்கு முன்பாக எங்களை நிறுத்தி சாட்சி ஆக்கிடுவாரு. அந்த மகிமையின் மேல் மகிமைக்கு பெரிய ஒரு பிலாசபி உண்டு, பெரிய ஒரு ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதை அறியக்கூடாதபடிக்கு நான் வாழ்ந்து அந்த வார்த்தையை கடந்து அத்தனை முறை போயிருப்பேன். அல்லேலூயா. நான் இங்க பூமியிலும் மகிமைப்படுத்தப்படுகின்றேன், ஒரு நாள் பரலோகத்திலும் மகிமைப்படுத்தப்படத்தக்கதாக. அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரப்பா, இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பி ஒரு நாள் வானத்தின் மீது இயேசுவானவர் வரும்பொழுது ஜனங்கள் கண்டு பர்பா பூமியில இவங்கெல்லாம் தேவனுக்காக ஊழியம் செய்தவர்கள் என்று மகிமை அடையத்தக்கதாக, ஒரு மகிமைப்படுத்தத்தக்கதாக இயேசுவுக்கு முன்பாக எங்களை நிறுத்தி சாட்சி ஆக்கிடுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். இதுக்கு நான் போலீஸ் ஆனா போதாது. அல்லேலூயா. நான் வேற எந்த கேட்டகரியில் போனாலும் இந்த மகிமை கிடைக்காது. நான் டாக்டர் ஆனாலும் சரி, நான் இன்ஜினியர் ஆனாலும் சரி, நான் எந்த காரியம் அதுக்கு படிக்க கூடாதுன்னு சொல்ல, படிக்கணும் நல்லா. அல்லேலூயா. ஒருவேளை நான் இன்னைக்கு சில ஊழியர்களோடு கூட பேசும்போது அவங்க சில காரியத்தை சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள சாதி, கிறிஸ்துவத்துக்குள்ள இந்த ஆட்கள்லாம் சிறந்தவங்க, மற்றவங்க இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கிறதையும் நான் இன்னைக்கு பாக்குறேன். ஐயா ஒரு பெரிய கம்யூனிகேஷன்ல இருந்து வந்த ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இன்னுமா அந்த ஆளுமை சபைகளுக்குள்ள தலைவிரித்து ஆடுகிறது. இவங்கன்னா ஒரு கேட்டகரி, இவங்கன்னா ஒரு கேட்டகரி, இவங்கன்னா ஒரு பீப்பிள், இவங்கெல்லாம் இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் வைத்திருக்கிற நிலை இன்னும் சபைகளுக்குள்ள இருக்கிறதை நான் காண்கிற போது அல்லது கேட்கிற போது என் இருதயம் நொறுக்கப்படுகிறது. அதற்காக தேவன் உன்னையும் என்னையும் அழைத்து வந்து ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை நம் கரத்தில் கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் கழுவவில்லை. அல்லேலூயா. அதை நான் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் விலகட்ட. ஆண்டவரே, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி என்ற அந்த சத்தம் என் இருதயத்தில் தொனிக்கட்டும். அது என் சிந்தையை மாத்தட்டும். இங்க நான் யாரை பார்க்க கூடாது, ஜாதி மத என்ற காரியத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு பாகுபாடை துறந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்ல வழிகளை உண்டாக்குங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த மனப்பான்மை இல்ல, அந்த மனப்பக்குவமோ இல்ல. நான் இந்த கேட்டகரி, நான் இங்கதான் இருக்கணும், நான் இங்கதான் வாழணும், இங்கதான் இருக்கணும், இங்கதான் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை விட்டுட்டு எல்லார போலவும் நம்ம என்ன பண்ண போறோம்? இருப்பதை விட்டு விட்டு என் இயேசு ராஜாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக. பவுல நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தொடும் பொழுது அவருக்கு முன்பு இருந்த வாழ்க்கை வேற, தொட்ட பின்பு இருந்த வாழ்க்கை வேற. அல்லேலூயா. அவர் வாழ்க்கை எல்லாம் வித்தியாசம். தன்னை உடைத்து ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலிருந்து எழும்பி வரும்போது அவர் தெரிஞ்சு, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் வாழ்ந்து வாழ்க்கை அல்ல, அதுல ஆளுமை இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, அடுத்தவங்களை பயமுறுத்துகிற பயம் இருந்துச்சு. இந்த வாழ்க்கையில இயேசுவானவர் மட்டும் இருக்கிறாரு. இவரை பார்த்து வருகின்ற ஜனங்கள் அதிகமே. உனக்குள்ள இருந்து கிறிஸ்துவனாய் நீ இருப்பாயானால், கிறிஸ்துவை தரித்திருப்பாயானால், இது மதம் அல்ல என்ற காரியம் முதல்ல உனக்கு தெரியணும். அல்லேலூயா. நீ கோட்பாடுகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. தேவ பிரமாணத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை வாழு. தேவன் உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று சொன்னால் அதே காரியம் அங்க இருக்கணும். நான் இவங்களை நேசிக்க மாட்டேன், இவங்களை பார்க்க மாட்டேன், இவங்க பக்கம் திரும்ப மாட்டேன். அல்லேலூயா. இதனால நான் எதை சாதிக்க போறேன்? எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த போறேன்? இந்த காரியங்களை விட்டு விட்டு பவுல் கடந்து செல்கின்ற இடமெல்லாம் தரித்திரரை பார்க்கின்றார், ஏழைகளை பார்க்கின்றார், வேசியை பார்க்கின்றார், இல்லாத அடிமைத்தனத்திலே வாழ்கின்றவர்களை பார்க்கின்றார். எல்லாரையும் தேவன் அண்டையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எல்லாம் தேவனுக்கு தேவை. நான் ஒதுக்கி வைக்கிற கல்லெல்லாம் ஒதுக்கி வைக்கணும், முதல்ல என்னதான் ஒதுக்கி வைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நான் தான் தள்ளப்பட்ட கல்லு, ஒன்னுத்துக்குமே உதவாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எல்லாருமே தள்ளிட்டாங்க. ஆனா கர்த்தரோ எடுத்து தலைக்கு மூளைக்கல்லாய் பயன்படுத்தினார்.
அல்லேலூயா. நான் சிறந்தவர் என்று சொல்லி என்னை தலையில வச்சு ஆடுற கூட்டம் கிடையாது. நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டடா அப்படின்னு நினைத்து உன்னை தூக்கி எறிந்த போது கர்த்தர் உன்னை உயர்த்த நினைத்தார். அந்த கையில தூக்கி எடுத்தாரா, அது நீங்க மறந்துடவே கூடாது. பவுல் அப்போஸ்தலன் அழகா ஒரு காரியத்தை சொல்லுகின்றாருங்க. என்னவா அப்பா, இப்படிப்பட்ட ஊழியத்தை 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றதால் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. நாங்க என்ன பண்ணத்துல சோர்வை அடையறதுல பிரதர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஊழியம் எங்களுக்கு இருக்குது, அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஊழியம் இருக்குது. எங்களுக்கு சோர்வு வரத்துல சில நேரத்துல பாஸ்டர் மகன் மனுஷனா என்ன உனக்கு பசி எடுக்காதா? அல்லேலூயா. ஒரு காரியத்தை சபையிலிருந்து கத்துக்கொண்டேன். அவர் என்னை தெரிந்து கொண்ட போது என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்னை தேர்ந்தெடுத்த போது என்னிடத்துல ஒன்றும் இல்லை. இன்று அவர் இருக்கிறபடியினால் நான் எதையும் பெரிதாக நினைப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஓடத்தக்கதாக வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நான் இந்நேரத்தை கழிச்சு இன்னத்தை சாதிக்க போறேன். ஓடுகின்ற ஓட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், அது சோர்வில்லாம இருக்கட்டும். சோர்வில்லாம ஓடத்தக்கதாக தேவன் கொடுத்த இந்த கொஞ்ச பலத்தோடு கூட தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகுதியான பலத்துல போல நான் சிறந்தவன் என்பதற்காக தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் பெஸ்ட் கோசம் ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொள்ள பிரதர். நான் ஒஸ்ட் இருந்தபடினால என்னை தெரிஞ்சு கொண்டார். யாரும் வானான கல்லு தான் யாருக்கு வேணும்? அந்த கல்லு என்ன தெரியுமா பண்ணும்? அந்த ஹோல் பில்டிங்கை தாங்குமா. அந்த ஒரே ஒரு மூளைக்கல் இருக்குது இல்லைங்களா, அதை கிராவிட்டி படி என்ன பண்ணுவாங்களாம், அந்த சிப்பாச்சாரியார் அதை எடுத்து தட்டி அதை கரெக்டா அந்த எட்ஜில் வைக்கும் போது அதற்கு மேல் அடுக்கப்படுகின்ற எல்லா கல்லுடைய அந்த வைட்டை எல்லாம் அந்த ஒரே ஒரு கல்லு நுனி தாங்குமா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் தள்ளப்பட்ட கல்லை தானே தலைக்கு மூளைக்கல்லா எடுத்து பயன்படுத்துகின்றார். நான் எதை மறந்துட கூடாது தெரியுமா? இன்னைக்கு என் மேல இவ்வளோ காரியங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்காத. அன்னைக்கு நீ தள்ளப்பட்ட கல்லு. அன்னைக்கு உன்னை யாரும் பார்க்கல, யாரும் நினைக்கல, ஒரு மனுஷனும் உன்னை குறிச்சு யோசனை பண்ணாத போது தேவன் உன்னை நினைத்து உன்னை தெரிந்து கொண்டு உன்னை உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தியிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அதை மறந்தன என்ன வந்து சொல்லுங்க. போல் சொல்லுவாரு, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இன்னைக்கு சோர்வா இருக்குது பிரதர். ஏன்னா நீ என்ன நினைச்சுக்கிறதுமா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உன்னை பெஸ்ட் நினைக்கிற. நீங்க அப்படிதான் பெஸ்ட். நான் ஸ்டூடெண்ட்லயும் பெஸ்ட், வீட்டிலையும் பெஸ்ட். போன் பண்ணி விளங்காதவன் இவனை வச்சு என்ன பண்ணதுன்னே தெரியல. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், யாரு பிரதர் அப்படி சொல்லுறது? நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ல, நீ தான் சொன்ன. அல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சி பண்ணத்துல ஐன்ஸ்டைன் மாதிரி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணுவோம். யார் இதை சொல்லியிருப்பா, எதுக்கு இதை சொல்லியிருப்பாங்க, ஏன் இதை சொல்லியிருப்பாங்க? அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நீ அல்லேலூயா சொல்வதினாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற. ஒரு பேய் பிடிச்சுன்னு இருக்கும், அது நுரத்தள்ள வைக்கும், அது பேசவே வைக்காது. அந்த பேய் உள்ள இருந்துச்சுன்னா வாயில இருந்து என்ன வராது? அல்லேலூயா வரவே வராது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லும் போது அப்படியே பரலோகத்தை பார்க்கணும். அங்க உங்க லாக்கர்ல உங்களுக்கான பொக்கிஷங்கள் அடுக்கப்படுகின்றது. ஒரு அல்லேலூயாக்கு ஒரு தங்க காசா ஆண்டவர் அங்க போட்டு வைக்கிறாரு. உன் நினைவு அப்படி இருந்தா தான் உன்னை அறியாம தடிக்கு விழுந்தாலும் என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. ஆமா, தடிக்கு விழுந்தாலும் சொல்லுவேன், அங்க பொக்கிஷத்தை சேர்க்கிறார். ஏய், விழுந்தாலும் எழுந்திருப்பான்பா நீதிமான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமான். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையை போல தயவாய் காத்த கிருபை இது, தந்தையை போல தோளில் சுமந்து தயவாய் காத்த கிருபை இது. அப்பாவின் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா
என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தந்தையை போல தோழி சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோழி சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அதனால்தான் போல் சொல்றாருப்பா, எங்களை நீ சுமந்து கொண்டு போகும்போது நான் ஏன் சோர்வாயிடுறேன். அல்லேலூயா. கர்த்தர் சுமக்கிறாரு அப்படின்னு நீ நினைச்சனா ஒரு நாள் என்ன ஆக மாட்டேன், சோர்வடைய மாட்டேன். நான் வந்தவாசிக்கு போயிடுவேன், போயிட்டு அங்கேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் நடக்கணும். நான் நடக்க மாட்டேன். போக சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், என்னால் நடக்க முடியாது, நான் சின்ன பையனாக இருப்பேன். அப்போ இப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு, நீ நடக்கலாம் இப்படியே பஸ் ஏறி போயிட்டு இருப்பாரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். அன்னைக்கு அப்பா சுமந்து வந்ததை இன்னைக்கு மறந்துட்டேன். இன்னைக்கு அப்பா போய் ஏற்று பேசுறேன், நீ எனக்கு என்ன பண்ண. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களை தான் சொல்றாரு. கையை கொடுங்க, கையை கொடுங்க. கொடுக்கலன்னா கையில ஒரு விரல காணாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்பா பார்த்து, அப்பா சுமக்கும் போது அப்பா தெரியல, எங்க அப்பா சுமந்ததை நான் மறக்கல. அவரு என்ன தெரியுமா பண்ணாரு, உடனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தூக்கி அப்படி சோல்டர்ல போட்டு 7-8 கிலோமீட்டர் நடந்து போவாரு. இப்ப நான் சோர்வடைய மாட்டேன். அன்னைக்கு ஒரு வேளை என் தகப்பன் காலம் முடிகின்ற வரைக்கும் சுமந்துவது உண்டு. இன்னைக்கு என் இயேசுவானவர் என்னை சுமக்கிறார், இந்த வயதிலும் என்னை சுமந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சோர்வடையாதபடிக்கு ஓடத்தக்கதாக. இன்னொரு காரியம் நான் நினைச்சிடக்கூடாது, பிரதர் நான் பெஸ்டா இருக்கிறேன் பிரதர், எல்லாத்திலும் பெஸ்ட், நான் பாடுறதுல பெஸ்ட், ஆடுறதுல பெஸ்ட். நேற்று எனக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க ஐயான்னு. இயேசு பாதமா? ஆமா இயேசு பாதம் தான் நினைக்கிறேன் அவர் பேரு. இயேசு அடையான், சாரி இயேசு அடையான் அவர் பேரு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அவர் ஜெபம் பண்ணுங்கய்யா, இயேசு அடையான் ரொம்ப குடிக்கிறான். அது ஒன்னே பாசமானது ஒன்னே கம்ப்ளீட். அவன் இயேசு அடியான் இல்லை, இயேசு குடியான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்து விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஓடும்போது நம்ம சோர்வடைய மாட்டோம். தேவ காரியம் என்றால் சோர்வடைந்து விடுவோம். நேற்று அவ்வளோ மழை, நாங்கள் போனோம். எப்படின்னாச்சு கிளை சபையில் போயிட்டு என்ன பண்ணோம், வாலிப பிள்ளைங்க தொடப்பம் பிடிச்சி அங்கே பிரிக்கிறாங்க. மேலே போனால் நாய் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிக்குது, டட்டி பண்ண உண்மையிலுமே பண்ணிக்குது. ஆனால் அவனுங்க அதை பார்க்க மாட்டேன்றானுங்க. என் தேவனுக்காக செய்ய நாங்கள் ஆயத்தம். நான் நினைக்கிறேன் பிரதர், ஆண்டவர் மேன்மையா இருந்த ஜனகத்தில் ஆண்டவர் இருப்பாரானால், பவுல் சொல்றாரு, அப்பா இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியம் தெரிய மாட்டேங்குது, இந்த பெஸ்டா இருக்கிறதுக்கு, இந்த பாடுறதுக்கு, துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் கேட்டா, எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை இயங்க செய்கின்றார், அவர் என்னை செயல்படுத்துகின்றார். நான் பாடுகின்றேன், துதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன். வருகின்ற நாட்களுக்கு ஆராதிக்க என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, டாடி இந்த பாட்டு தான் நான் அடுத்த ஆராதனையில பாட போறேன், பிராக்டிஸ் பண்றானுங்க. இது உலகத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு வராது. நம்மால் கேட்காமலே எல்லா அட்டாச்மெண்ட்டும் ஓடும், எல்லா பாட்டுக்கும் பாடும், ஒரு அடி மாறாது. அல்லேலூயா. ஆனா இங்க வந்தா எல்லாம் மறந்துச்சு பிரதர், எல்லாமே மறந்து போச்சு. கொஞ்ச நாளைக்கு உன்னை நீயே மறந்துரு. அல்லேலூயா. இங்க வந்து ஆமா பிரதர் நான் என்ன மறந்துடுறேன், என்ன மறந்துட்டு என் கற்பனை உலகத்துக்கு உடனே போயிடுறேன். அல்லேலூயா. அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றப்பா, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்பதை சொன்ன பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு, அது சிறந்தது என்று அல்ல, இந்த மண் பாண்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எரேமியா அங்க விளக்கம் கொடுக்கிறாயா. இந்த மண்பாண்டத்தை குறிச்சு பாக்குறீங்களா, இந்த பவுல் சொல்றாருல, பா நான் மண்பாண்டம் எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது, அது என்னை என்ன வந்து சோர்வடைய கூடாதபடிக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த மண்பாண்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எரேமியா ரொம்ப அழகா தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு.
எனக்கு எரோமியால ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியை தான் 18வது அதிகாரத்தின் அடே நீங்க 1-2 வசனம் வாசிச்சு பாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? எரோமியாக்கு ஒரு வசனத்தை சொல்லத்தக்கதாக 18வது அதிகாரம், என்னோட கூட திருப்பி எல்லாரும் எடுத்துங்க. 18வது அதிகாரத்தின் முதல் கர்த்தரால் எரோமியாவுக்கு உண்டான வசனம். ஆண்டவர் பேசுறாரு இங்க. நம்மளாம் கனவுல ஆண்டவர் வந்துருவாரு. ஒருத்தர் ஏஞ்சல் வருது, அக்கையை விரிச்சு பறக்குது. அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் 2 ஏஞ்சல் இருக்குது, அது இல்லை, அதுக்கு ரக்கையே இல்லை. அது திடீர்னு வரும். நான் பார்க்குறேன். நேற்று நைட்டு எம்மா ஏஞ்சல் ஒன்று பார்த்தே ஒரு வாரம் ஆச்சுரா. அத்தி பூத்த மாதிரி இருக்குது. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு பூ பூக்குமே, என்ன போகுது? குறிஞ்சி பூ. அந்த மாதிரி பார்க்குறதாக்குது. வாரத்தில் ஒரு நாள் தான், ஆனாலும் வந்துடுது. அல்லேலூயா. நான் சொல்லி அமிச்சேன், ஒழுங்கா வந்துரு, கர்த்தரை தேடு. இங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. எரோமியாக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகுது. கர்த்தர் பேசுறாரு அந்த மனுஷனோடு கூட. எந்த மனுஷன் சோர்வு இல்லாமல் ஓட வேண்டும் என்று நினைக்கிறானோ, எந்த மனுஷன் தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் நினைக்கிறானோ, அந்த மனுஷனோடு கூட கர்த்தர் பேசுவார். நீங்க கேட்கலாம், கர்த்தர் எப்படி பேசுறாரு? இங்க எரோமியா கிட்ட பேசுறாரு. கர்த்தரால் எரோமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குழவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை, அங்க ஆண்டவர் சொல்றாருப்பா, கெட் அப், நீ கோ டு, எங்க போனோம்? ஆனா குழவன் பானை சட்டி செய்வான் தெரியுமா, அவங்கிட்ட போ, அவன் வீட்டுக்கு போ. அங்க போயிட்டு நீ என்ன பண்ண ஏது பண்ணலாம், அங்கன பேசுவோம் உங்ககிட்ட. அல்லேலூயா. இது குயவனுடைய வீடு. இங்க கர்த்தர் நிச்சயம் பேசுவார். உன் என்ன ஏக்க அப்படிதான் இருக்குமா? குயவனே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுமா? களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரங்கான் வேறுக்கு கல்லாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரங்கான் வேறுக்கு கல்லாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போயிடுவே. என்னையும் மாமீத பாத்திரமாய் வரைந்து கொள்ளுவே. எரோமியா உடனே இருந்து குயவன் வீட்டுக்கு போறான். அங்க உருவாக்கப்படுகின்ற காரியத்தெல்லாம் பார்க்கிறான். அல்லேலூயா. கர்த்தரால் எரோமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்ற போது உடனே எரோமியா என்ன சொல்லிருப்பார் சொல்லுங்க? நான் போக மாட்டேன், நான் எதுக்கு போகணும்? இப்போ எரோமியாக்குள்ள சோர்வு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, நாங்க சோர்ந்து போகிறதில்ல. அவர் வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகின்றது, உந்தி தள்ளுகிறது, எங்களை ஓட சொல்ற இடத்துல ஓட வைக்கிறது. நாங்க இங்க இருந்து திருவள்ளுவருக்கு போறதுக்கு, அல்லேலூயா, பஸ்ல போல, பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, பஸ்ல போல, பைக்ல போல, கர்த்தர் காரை வாங்கி கொடுத்து நடத்துறாரு. அல்லேலூயா. நாங்க எல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கின்னு உள்ள ஒரே சத்தம் தான், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வர ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வர ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மூடி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துணியோடு கனனுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி இது எழுப்புதலின் நேரம் அல்லோ,
இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. சொல்லுமா, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கோ, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கோ. சொல்லு, துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை. துதிக்கிற எல்லா ஜனத்துக்கும் எங்க போனாலும் தோல்வி இல்ல. அல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், பிரதர் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுற, பக்கத்துல கை வச்சு சொல்லி வெற்றி அடைவாய். அல்லேலூயா. இந்த வருஷம் நல்ல மார்க் கிடைக்கும்டா, ஆனா வாயை துதிக்கணும். வேற பாட்டெல்லாம் பாடக்கூடாது. சொல்லணும், ஆண்டவரே உம்மை துதிக்க 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 நீ எங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்ல சொல்ல தடைகள் போ சொல்லி பஞ்சர் ஆயிடுச்சு டயர். 100 பெட்ரோலோட திருமுறம் ஒருத்தர் தட்டி சொல்றாரு டயர் பஞ்சரு. ஆனாலும் நாங்க உள்ள உடனே ஸ்டெப்னி எடுத்து போட்டு கழட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ண அங்க போனா, அதான் தேவன் எதுக்கும் கேப் வைக்கிறாருன்னு நினைச்சேன். அவங்க சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்கும் நாங்க உள்ள போறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. அல்லேலூயா. எங்களை சோர்வடைய போனோன்னு, ஐயோ சாப்பிடுறீங்களா, இருமா பிரேயர்லாம் முடிச்சுட்டு பொறுமையா சாப்பிடலாம். கல்யாண வீட்டுக்கு இலை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. எங்களை உட்கார வச்சு அத்தனையா கவனித்து ஜனங்கள், அந்த அம்மா அத்தோடு நான் விட்டுல, அந்த அம்மா கூட்டின்னு வந்து, நீ தான் தரிசனமா சொன்ன இந்த காரியத்தை, முதல்ல நீ உட்கார ஒரு ரவுண்ட் அடிக்கிற. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவீர்களானால் ஒரு நன்மை உங்களுக்கு குறையப்படாது. அல்லேலூயா. தேவன் நடத்துவார். இங்கிருந்து அவ்வளோ தூரம் போறோம் பிரதர், பாடுறோம் துதிக்கிறோம், எங்களை கேட்பதற்கோ தடுப்பதற்கோ ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. நாங்க போடுறதுதான் பாட்டு, நாங்க அங்க ஆடுறதுதான் ஆட்டம். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு போகத்தக்கதாக கிருபை பாராட்டினவர் யாரோ. நீங்க ஒண்ணு ஊழியக்கார இல்ல இல்ல, அவர் ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டாரு, அவர் பூஜ்யம். அவர் பக்கத்துல ஆண்டவர் நிக்கிறதுனால தான் அவர் ஊழியக்காரர். அல்லேலூயா. இது எல்லா ஊழியக்காரனுக்கும் நம்ம இங்க எழும்புற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியணும். அல்லேலூயா. நான் சொல்லணும், ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, ஒண்ணுமில்லாத கல்லையும் தேடி வந்து செதுக்கினவர் நீதானே. அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத கல்லை யார் தான் தேடி வந்தது? தேவன் தான் தேடி வந்து செதுக்கி என்ன மனுஷனா மனுஷியா நிக்க வச்சிருக்கிறீங்க. பக்கத்துல வச்சு, ஒண்ணுமில்ல கல்ல தேடி வந்தவரும் நீதானே, மனுஷனாய் மனுஷியா என்னை செதுக்கினவர் நீதானே. ஒண்ணுமில்ல கல்ல தேடி வந்தவரும் நீதானே, மனுஷனாய் மனுஷியா என்னை செதுக்கினவர் நீதான். என்னை பெயரை சொல்லி அழைத்தவரும் நீதானையா, இன்று பெருமைப்படுத்த நினைப்பவரும் நீதானையா. என்னை பெயரை சொல்லி அழைத்தவரும் நீதானையா, இன்று பெருமைப்படுத்த நினைப்பவரும் நீதானையா. ஒண்ணுமில்ல கல்ல தேடி, ஒண்ணுமில்ல கல்ல தேடி, ஒண்ணுமில்ல கல்ல தேடி வந்தவரும் தான். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத என்ன தேடி வந்தவர் அவர்தான். அதனால்தான் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அவர் எனக்குள்ள இருக்கிறார். பவுல் அப்போ சொல்றாரு, இந்த மண்பாண்டத்திற்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்குது, அதனால கனம் கிடைக்குது. நீ சாதாரணமா யார் வீட்டுக்கெல்லாம் போயிடலாம், போயிட்டு பார்க்கலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டமா நேத்து நான் காலையில யோசனை பண்ணிக்கிறேன், ஒரு காரியம் உண்டு, அது கர்த்தருக்கு எனக்கு தெரியும். அப்போ யோசனை பண்ணிக்கிறேன், ஆனா கையில தேவைகள் சந்திக்கப்படல. நான் தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரை நீ பாத்துப்பீங்க, இவ்வளவு தூரம் என்ன நடத்தின்னு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதை விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டேன். நான் இப்போ நான் ஊழியக்காரனா இருக்கிறபடினால யார் இடத்துல என்ன பண்ண முடியாது, போயிட்டு துணிகரமா இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க முடியாது. அதனால கர்த்தர் என்னை சந்திப்பார் என்ற அந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறபடினால நான் என்ன பண்ணிட்டேன், தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். மாலை வேலையில நீங்க எக்மோர்ல போனீங்கன்னா ஒரு பெரிய பிளாட் இருக்கும், அதுல ஒரு சகோதரி எங்களை ஜெபிக்கும்படியாக அழைச்சாங்க. நாங்க என் பிள்ளைங்க எல்லாருமே போனோம். நீங்க ரொம்ப நாள் உங்களுக்கு சந்தேகம், யார் பிரதர் உங்க பிள்ளைங்கள்லாம்? அல்லேலூயா. எல்லாரும் என்ன கேட்பாங்க, எங்க போனாலும் யார் பிரதர் உங்க பிள்ளைங்க? எல்லாம் என் பிள்ளைங்க தான். அல்லேலூயா. எனக்கு பிரிச்சு பேசவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. அதனால நாங்க என்ன பண்ணோம், எங்க பிள்ளைகள் எல்லாருமே அங்க போனோம். போகும்போது உள்ள அந்த ஆண்டவர் இருக்கிறபடினால அவங்க 15வது மாடியில இருக்கிறாங்க.
16வது மாடியில் இருக்கிறாங்க. அங்க போறோம். எங்களை உள்ள சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா எங்களுக்குள் ஒருவர் இருக்கிறாரு, அவரை அவர்கள் கண்டபடியினாலே கணத்தோடு கூட அழைத்து வருகிறாங்க. அந்த வீட்டு எஜமானன் எல்லாத்துக்கும் மேல ஆளுமை உள்ளவரா இருக்கலாம். அவர் எங்களுக்காக என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, பிரதர் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு காபி போட்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு காபி போட்டு தரேன்ட்டு எங்க பிள்ளைங்களை எல்லாரையும் உட்கார வச்சு என்ன பண்றாரு? காபி போட்டு அவர் கரத்தினாலே கொடுக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த காரியம்லாம் நடக்குது. அல்லேலூயா. அவர் எங்களுக்குள்ள இல்லைன்னு வச்சுங்களேன், ஒருத்தரும் எங்களை என்ன பண்ண மாட்டாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரே, நீ எங்களுக்குள்ள இருக்கிறபடியினால எத்தனை காரியங்களை நான் மேன்மை பெற்றவன் என்று நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. அதனால்தான் எரோமியாவா எங்க கூட்டு போறாரு? குயவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அது எரோமியா மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாரு. இங்க எதை கத்துக்கொள்ள போறீங்க தெரியுமா? பொக்கிஷம் இருக்குது, மண்பாண்டம் பெரிதென்று நினைத்து விடக்கூடாது. ஒரு அலுமினிய பாத்திரம் கூட கீழே போட்டா என்ன ஆகாது? உடையாது. மண் சட்டியை கீழே போட்டீங்கன்னா, அல்லேலூயா. அதனால்தான் மண்ணிலிருந்து வந்தபடினால் நம்மளை எங்க கொண்டு போய் புதைக்கிறாங்க? நீங்க சொல்லலாம், பிரதர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பாட்டெல்லாம் பாடி. அவர் இது வரைக்கும் கோட்டையை போட்டிருக்க மாட்டாரு. அவருக்கு கோட்டு போட்டு அவரை படுக்க வச்சிருப்பாங்க, போ கட்டி வச்சிருப்பாங்க. அவர் படுத்த ஒண்ணுமா போ கட்டின்னு இருப்பாரு. ஏன்டா உயிரோடு இருக்கும்போது போ கட்டலையாடா அவர் கழுத்துல? அப்பயே ட்ரை பண்ண, கிடைக்கல. அவரை கொண்டு போய் மண்ணில் என்ன பண்ணுவோம், கோட்டெல்லாம் போட்டு அவரை பாக்ஸில் வச்சு அழகா தூக்கின்னு போயிட்டு அங்கே போயிட்டு அப்படி பார்த்து, வருத்தம் பசிதாகும் மன துயரும், அவர் பாட்டெல்லாம் பாடி அவர் இருக்கிற நாள்லாம் இப்படிதான் இருந்திருப்பாரு. ரொம்ப வருத்தமா போயிருப்பாரு, துக்கமா இருந்திருப்பாரு. அன்னைக்கு இந்த கடாமாடம் கேட்டிருக்காது. அல்லேலூயா. அவரு துக்க முகமா போறாரு. அவரை வருத்தம் பசிதாகோ மன துயரம் அங்கே இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, மகிமை மேல மகிமை அடைகிறோம், ஒரு நாள் மறுரூபம் ஆகி அவரோடு கூட நாங்க கடந்து வருவோம். அதை நீங்க பாப்பீங்க. பவுல் மரித்து போகும்போது சாதாரணமா செத்து போல. 14 நிருபம் எழுதின பவுல் வேதத்துல ஒரு பெரிய புரட்சியை பண்ணி விட்ட பவுல். அல்லேலூயா. செத்து போகும்போது சிறை சேதம் பண்ணப்பட்டு செத்து போனார். ரோமர்கள் கொண்டு போய் அவர் என்ன பண்ணாங்க? வயது முதிர்ந்த காலத்தில் அவர் தலையை தனியாக வெட்டி எடுத்து அது வீதியில போட்டு விளையாடினாங்களாம். நல்ல ஊழியக்காரன் தான், வைராக்கியம் பாராட்டினவன் தான், அநேகரை பயமுறுத்தவன் தான். அவன் ஒருவேளை அந்த ஆளுமையில இருந்திருந்தானா பவுலை ஒருத்தனும் தொட முடியாத அளவுக்கு வல்லமை நிறைந்த சாம்ராஜ்யத்தையே பவுல் உருவாக்கியிருக்கலாம். ஆனா இதெல்லாம் எனக்கு நிரந்தரம் அல்ல என்று நினைத்த பவுல் பக்கத்துல கவிச்சு சொல்லு, பவுலே அல்லேலூயா, எல்லாவற்றையும் உதறித்த இது குப்பை என்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன்ப்பா. நான் இன்னைக்கு பார்க்கிற ஆபரணம் எல்லாம் ஒரு நாள் நான் கொண்டு போக முடியாத இடத்துல இருக்குது. நீங்க என்ன சம்பாரிச்சு எத்தனை பேர் சொல்லுங்க, பிரதர் நான் சம்பாரிச்சதை போ சொல்ல எடுத்துன்னு போன்னு சொல்றவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. மோசேக்கு ஒரு பெரிய கிருபை கிடைச்சது. அவன் பார்வோனால வளர்க்கப்பட்டபடினால பார்வோன் சமூகத்துல வளர்ற பார்வோனுடைய பிள்ளைக்கு 50 டன்னு தங்கம் கொடுத்துருவாங்களாம். அவன் இளவரசனா இருந்தா அவனுக்கு எத்தனை டன்னு? 50 டன்னு தங்கம் கொடுப்பாங்க. அது இளவரசனுடைய காரியம். அந்த சொத்தை அவன் என்ன தெரியுமா பண்ணும்? பராமரிச்சு அவன் சாகின்ற காலத்திலே அவனோடு கூட பிரமிட்ல அதை வச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பிரமிட தோட்டி பார்த்தா என்ன தெரியுது? உள்ள பொண்ணு இருக்குது, பொக்கிஷம் இருக்குது, அது இருக்குது, மம்மி இருக்குது. வீட்டுல இருக்கிறத மம்மின்னு கூடாது. மம்மி 1, மம்மி 2, மம்மி 3, மம்மி 4 வரைக்கும் வந்துச்சு. அல்லேலூயா. பெத்த தாய் என்னன்னு கூடாது, என்னன்னு கூடாது, மம்மின்னு கூடாது. இவர் நான் மை மம்மி. சிலதெல்லாம் கேட்டிருக்கோம் பாத்திருக்கீங்களா? ஏன் தானோ இந்த வீட்டுல வந்து பிறந்தனோ தெரியல, அவங்களுக்கே தெரியல நீ ஏன் பிறந்தன்ட்டு. அல்லேலூயா. கேட்காதீங்க, சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தாயின் தகப்பனையும் பார்த்து ஏன் தான் நான் இங்க வந்து பிறந்தது இல்லை, இல்ல பேலஸ்ல பிறந்திருப்பேன், இந்த வீட்டுல பிறந்தா பிச்சை தந்திருப்பேன். அதே மம்மி தான் கிராஸ் பண்ண சொல்ல, என்னம்மா பாவமா இது யார் வீட்டு குழந்தைன்னு தெரியல அப்படின்ட்டு அதே மம்மி என்ன பண்ணிருக்கோம்?
10 ரூபா போட்டு போயிருக்கோம். அல்லேலூயா. ஆனா அந்த வீட்டுல பிறகுற நீ அந்த வார்த்தையை சொல்றது தெரியுமா? சப்போஸ் நீ பிறக்காம வேற யாருன்னா குழந்தை பிறந்தோம், ஓஹோ நான் அது நினைச்சிருக்கோம். ஆண்டவரே, உலகத்துல சாப்பிடுறதுக்கு கஞ்சி இல்லைனாலும் எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு வச்சுக்கிறாங்களே. அல்லேலூயா. நம்ம பார்த்து கேட்கிறோம், ஏன் என்ன பெத்த? நீங்க கேளுங்க, நீ ஏன் பிறந்த? நாங்களும் அவனை கேட்டோம். அல்லேலூயா. இனி பெற்றவர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்க கூடாது, அது சாபம். 2 பேரும் அப்படியே முன்னாடி வாங்க, வாங்க முன்னாடி வந்துருமா, பால் புட்டி முன்னாடி, இன்னும் முன்னாடி வா, கம் கம் கம். ரைட், குட் கேர்ள். அல்லேலூயா. அப்படி கேட்காதிருங்கள். இந்த மண்பாண்டம் கீழே போட்டா என்ன ஆயிடும்? உடைஞ்சிரும். ஆனா இந்த உடைந்து போகின்ற மண்பாண்டத்துக்குள்ள தேவன் பொக்கிஷமாய் கடந்து வந்து அநேகருக்கு முன்பாக மகிமையை கொடுக்கின்றார். என்னை வர்ணம் திட்டி அழகுபடுத்தி அநேகருக்கு முன்பாக ஆச்சரியமாய் நிற்க செய்கின்றார். என்னிடத்திலே 9 விதமான கலர்களை தேவன் பூசுகிறார். என்ன சொல்லுங்க? கலாத்தியர் எழுதின நிருபத்துல 5வது அதிகாரத்தில் நீங்க போய் வாசிச்சு பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த கலர்லாம் என்கிட்ட பூசி, என்கிட்ட என்ன இருக்காது, முதல்ல அன்பே இருக்காது, அப்படியே முறைச்சுக்கினே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அப்படியே முறைப்பா தான் நடக்கும். இது மூஞ்ச பார்த்தாலே சோர்த்துணும் இல்லப்பா, பயமுறுத்துற மாதிரியே வராம்பா, வீட்டுக்குள்ள பேய் மாதிரியே சுத்துறாம்பா, ராத்திரியெல்லாம் சுத்துறான், எங்க போறான்னு தெரியல. அல்லேலூயா. இங்க அன்பை கொஞ்சம் ஆண்டவர் பூசுறாரு. அன்பாயிருடா, நாளைக்கு உனக்கு வரப்போற பிள்ளைங்க உன்னை கேட்கண்டா. அல்லேலூயா. எதை விதைச்சாலும் அதை அறுக்கணும், நான் அறுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அறுக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே, இனி விதைச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க, எதை விதைச்சாலும் எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய். வாலிபத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, ஒருவேளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை, உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். அதனால நன்மையை விதைப்பீர்களானால் நன்மையை அறுப்பீர்கள், தீமையை விதைச்சீங்கன்னா தீமையை தான் அறுப்பீங்க. இன்னைக்கு சொல்லி கொடுக்கும் போது செவி உள்ளவன் என்ன பண்ண, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் எரோமியாவை அங்க குழவன் வீட்டுக்கு கூட்டும் போறாரு. நடக்கின்ற காரியத்தை பாருங்க. நீ எழுந்து குழவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், அவன் கிரியைகளினாலே மனைந்து கொண்டிருந்தான். குயவன் மனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், அல்லேலூயா, அது செய்யும் போதே என்னாச்சு, அது அப்பயே கட்ட பாத்திரம் தான். பக்கத்துல கைப்பிச்சு, உடைஞ்ச பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைஞ்ச பாத்திரம் நான், ஒரு குலைஞ்ச பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அவன் எழுந்து குழவன் வீட்டுக்குள்ளே போய் அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னபோது அங்கே காத்து கிடக்கிறான். அங்க நடக்கின்ற காரியம் பாருங்க. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரியைகளினாலே எப்படி வரைஞ்சு கொண்டிருந்தானா, திரியை நீட்டி உள்ள காடு என்ன உருவாக்குறாரு. காடு என்ன பண்றாரு, ஜீவ சுவாசத்தை கொடுத்து மண்ணிலிருந்து எடுத்து நீ மண்ணாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக அழகாய் கைகளையும் கால்களையும் எல்லாத்தையும் உருவாக்கி தேவன் என்ன பண்றாரு, அங்க உருவாக்குகின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது குயவன் மனைந்து கொண்டு இருந்த மண்பாண்டம். நீங்க நடுவுல கட்டு போன ஆள் இல்ல, நீ ஆதியிலே கெட்டு போயிட்ட. கெட்டு போன உன்னை கர்த்தர் விட்டுடக்கூடாதுன்னு நினைச்சபடியினால்தான் மனுஷனாய் மனுஷியாய் ஒருவேளை தேவ பிள்ளைகளாய் மாறி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், பிரதர் நான் பாதியில தான் பிரதர் கெட்டு போயிட்டேன்னு நினைப்போம். சொல்லலாம் சொல்லுவீங்க தெரியுமா, என் பிள்ளைங்க இவங்க கூட போய் தான் என்ன ஆயிட்டாங்க, கெட்டு போனதுக்கு காரணமும் உள்ளதான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பிரதர் நாங்க நல்லாதான். கடவுள் அங்க ஆண்டவர் சொல்றாரு, எரோமியா போய் பாருப்பா, அந்த பானை செய்யும் பொழுது அந்த உருவம் உருவாக்கப்படும் பொழுது அது கையிலே கட்ட நிலையிலே தான் இருக்குது. அல்லேலூயா. அப்படி கெட்டு போயிருந்த உன்னையும் என்னையும் தான் தேவன் எங்க தெரிஞ்சு கொண்டாரு. அல்லேலூயா. நம்ம நல்ல பாத்திரம் இல்லம்மா,
நம்ம நினைக்க கூடாது நான் பெஸ்டா இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்னை தெரிஞ்சு. இல்ல இல்ல, நீ ஒஸ்டா இருந்த, ஆனா கர்த்தர் உன்னை கைவிடல. இதை அறிஞ்சபடினால தான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றப்பா, இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம்பா. இந்த மண்பாண்டம் நல்ல மண்பாண்டம் இல்ல. ஏன்னா பவுலுக்கு ஆதியிலே நடந்த எல்லா விவரங்களையும் அழகாய் அவன் படித்திருந்தான். அவனுக்கு முறைமைகள் நல்லா தெரியும். அல்லேலூயா. முன்னாடி மரணம் என்பது எல்லாருடைய பார்வைக்கும் தவறாய் தப்பா இருந்திருக்கலாம். ஆனா பிரமாணம் வந்த பிற்பாடு அது தப்பு. ஆதியிலே ஆதாம் இல்ல காயின் செய்த கொலை தப்பா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது. கொலை செஞ்சா தப்பா ரைட்டான்னு தெரியாது அவனுக்கு. ஏன் சொல்லுங்க தெரியாது? அப்ப பிரமாணம் எழுதப்படல. இன்னைக்கு வேதத்தை தொட்டும் பொழுதுதான் உனக்கு எனக்கு நான் பண்ணது தப்பா ரைட்டான ஒரு காரியமே தெரியுது. நான் பாவம் செய்யறேன்னா, பரிசுத்தமா வாழணும்னா, நீ என்னுடைய நடக்கை, என்னுடைய செய்கை, என்னுடைய பேச்செல்லாம் கரெக்டா இருக்குதான்ட்டு எப்ப எனக்கு தெரிஞ்சது? நான் உலகத்துல இருக்கும் போது நான் எது பேசினாலும் நியாயம். இது தப்புப்பா, இது ரைட்டுப்பா, இது பேசக்கூடாது, இது பேசலாம். ஆனா உலகத்தை நான் இருக்கும் போது நான் பேசுவதெல்லாம் கரெக்ட். 100 பேர் எதிர்க்க நின்னாலும் நான் பேசுறது கரெக்ட். ஏன்னா நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சோம். அதை உடைக்கிறார் ஆண்டவர். எரோமியா கொண்டு போய் காட்டுறப்பா, எரோமியா நீ பாரு, அங்க குயவன் கையில செய்யப்படுகின்ற அந்த பானை அவன் வணைந்து கொண்டு இருக்கும் போது கெட்டு போச்சு. ஆனா நான் அதை விட விரும்பல. என்ன நடக்குதா? அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம், நல்லா புரிஞ்சுங்க, குயவன் விட்டுல அந்த திரியேக தேவன் நம்ம மறுபடியும் நல்ல பாண்டமா வணையறாரு. கெட்டு போன உன்னைய என்னைய வெண்ண நினைச்சிருந்தா இன்னைக்கு நான் என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? இதாவணும் அதாவணும் சொல்லிருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்லிருப்பேன் சொல்லுங்க? ஆண்டவரே, நான் நல்லா உம்மோடு இணைந்து ஊழியனாக. நீங்க எல்லாம் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? பிசினஸ் மேன் ஆகணும், அது மேன் ஆகும், இது ஓகே ரைட்டு. உன்னை உருவாக்கினது யாரு? ஆதியிலே நீ கெட்டு போன பாத்திரம். எத்தனை பேரு கெட்டவங்களை கூடயே வச்சு சுத்துவீங்க? எத்தனை பேர் கெட்டவங்களை கூட வச்சு, ஒருத்தன் கெட்டவன் தெரிஞ்சுச்சுன்னா உடனே நம்ம அவங்க கூட சேராதுரா, அவங்க கூட சேராத, சேர்ந்தனா நீ என்ன ஆயிடுவ? அவ்வளவுதான். ஆனா கெட்டவர்களாகிய உன்னைய என்னை ஆண்டவர் கைவிட்டுன்னு நினைச்சிருந்தா எங்க கைவிட்டிருப்பாரு? அங்கேயே விட்டுருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் விடல. அதை நீ நினைக்கல, என்ன பிரச்சனை? அதனால நீ இன்னைக்கு எழும்பி என்ன சொல்ற? நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், எதனா ஆயின்னு போ. ஆனா கர்த்தருக்கு உண்மையாரு. அல்லேலூயா. எங்க போனாலும் யாருக்கு உண்மையாரு? தேவனுக்கு உண்மையா இருக்கத்தக்கதாக கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நீ தேவனுக்கு பிரியமா நடப்ப. அங்கே பார்க்கிறோம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடியினால் குயவன் அதை திரும்ப என்ன பண்ணாரு? வேற பாத்திரமா வணைகிறாரு. முதல்ல இருந்த பாத்திரம் என்னாச்சு? கெட்டு போச்சு. கெட்டு போன உன்னையும் என்னையும் தேவன் மறுபடியும் உருவாக்கினாரு, மறுபடியும் சரிப்படுத்த நினைக்கிறாரு. அவர் சரிப்படுத்த நினைத்தபடியினால் தான் இன்னைக்கு நீ நானும் மண்பாண்டம். இல்லைன்னா இன்னைக்கு நீ நானும் என்ன பண்ணிருக்க மாட்டோம், இன்னைக்கு இருந்தே இருக்க மாட்டோம். மற்றதுலாம் பேசுறது எப்படி கேக்குது? சத்தம் ஜப்பான் வரைக்கும் கேக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்காது. ஐயோ வெக்கமாகுது பிரதர், நாங்க எங்க பிரதர் அல்லேலூயாலாம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீ வெக்கப்பட்டா உன்னை தேவன் தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கினதுக்கு வெக்கப்படுவாரு. சில பிள்ளைங்களாம் வாயை திறக்காத பாத்துக்கிறீங்களா? மற்றதுனா அம்மா கிட்ட பேசுது, அப்பா கிட்ட பேசுது, உலகத்தை பேசுது, ஊர்ல பேசுறதுக்கு, நண்பர்கள்கிட்ட பேசுறதுக்கு அல்லேலூயா வரும். ஜோசோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி பெண்ணியல அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க டேவிட். அவ்வளவுதான். அல்லேலூயா. மகிமைப்படுத்து. உன் சத்தம் இங்க தனியா கேட்கணும்.
எட்டியப்பன் இங்க வந்தோன்னு என்ன சொல்லுவாரு எல்லாரும்? சத்தமா மகிமைப்படுத்து. அதற்காகத்தானே தேவன் உன்னை தெரிஞ்சு கொண்டாரு. அதுக்கு தானே எட்டியப்பன் பாட்டை எழுதினாரு, மகிமை 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 தேவனுக்கே மகிமை. நீ மகிமைப்படுத்த மாட்டிருந்தா அவரை வச்சு என்ன பண்ணிட்டாரு? தேவன் எழுத வச்சாரு. நீ மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் உன்னை மறுரூபம் அடைய செய்வார். பவுல் இங்க உணர்ந்தான், நான் மண்பாண்டம், நான் ஒன்றும் இல்லை, நான் குழவன் செய்யும் போதே கெட்டு போன பாண்டம், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தேவன் என்னை தூக்கி தூர போட்டு விடவில்லை, விலக்க நினைக்கவில்லை. அவர் ஒண்ணு செஞ்சாரு. என்ன செஞ்சாராம்? தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பவும் வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. கர்த்தருங்க சொல்றாருப்பா, ஒரு ஜனங்களுக்கு நான் இடிப்பேன் கட்டுவேன் அப்படின்னு சொல்ற, இடிப்பேன் அழிப்பேன் சொன்ன அந்த ஜனங்க உடனே மனம் மாறினா, தீங்க விட்டு திரும்பினா நான் உடனே மனம் மாறிடுவேன். அப்படியேப்பட்ட நல்ல தேவன் அம்மா. நம்ம தூக்கி தூரம் போட விரும்பாத தேவன். நம்ம கெட்டு போனவங்களும் என்று தெரிஞ்ச போதிலும் நம்ம குழவன் கையில் அவர் பார்வைக்கு ஏத்தவனுமா, இதை விட்டுறக்கூடாதுப்பா, இது கெட்ட மண்ணுதான், இது ஒண்ணுத்துக்கும் உதவாதான், இது ஆடம்பரத்தை தேடுதான், இது உலகத்தை நாடி ஓடுறதுதான், ஆனாலும் இதை விட்டுவிடக்கூடாது, இதை தேவ பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் நினைத்தபடியினாலே இன்னைக்கு நீயும் நானும் தேவ சமூகத்தில் தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப சொல்லணும், உமக்காக வாழ உன்னாமம் சொல்ல தேர்ந்து எடுத்தீரையா, உமக்காக உன்னாமம் சொல்ல உம்மோடு வைத்து ஓடியனாக உமக்காக வாழாண்டவரே. என்ன கெட்டு போன களிமண், நான் ஒண்ணுத்துக்கும் உதவாது, ஆனா கர்த்தர் ஒரு முறை என்ன கண்டீரே, என் இருதயம் குத்தப்பட்டுச்சுன்னா நான் ஒண்ணு நினைப்பேன், ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் ஆதியிலே கெட்டு போன களிமண் தான் ஆண்டவரே, என்னை திருத்த, என்னை உருவாக்க நீ நினைத்த நினைவுகளுக்காக நன்றி ராஜா. அங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து சொல்லு, அவர் யாக்கோபின் குடும்பத்தை சொல்றார், இஸ்ரவேலாய் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவ சமூகத்துக்கு வருகின்ற தேவ பிள்ளைகளை பார்த்து நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளும் எப்படிதான் இருந்தோம், அப்படிதான் இருந்தோம். இன்னைக்கு அவர் பார்வைக்கு ஏற்ற வண்ணமாய் என்னை உருவாக்கி ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய், நல்ல ஆராதனை வீரனாய், நல்ல ஜெபிக்கின்றவளாய், துதிக்கின்றவளாய், வேதத்தை வாசிக்கின்றவளாய், தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கின்றவளாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்கள் என் கையில், யார் கையில இருக்கிறீங்க? அவர் நினைச்சா உணர்த்திக்கப்படலாம். அல்லேலூயா. அவர் நினைக்கல, கெட்டு போனாலும் உன்னை உருவாக்குறேன். சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா, திடீர்னு நடுவுல பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. என்னோட கூட ஒரு தம்பி பேசினான், ஜான்சன் சொல்லிட்டு, அவன் கத்தோலிக் தம்பி, மதுரையில் தேனியில இருக்கிறான்.
அந்த தம்பி நல்லா பேசியிருந்தான், ஏசப்பா பற்றி அவ்வளோ ஆர்வமாக இருப்பான். நாங்கள் பேசினா மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருப்போம். அவன் திடீர்னு சொன்னான், ஐயா எனக்கு 18 அரிய இருக்குதுங்கய்யா, எப்படின்னா முடிக்கணும் பிரதர், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரு நாள் உபவாசம் கூட ஜெபிக்கிற ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்றுங்க. கர்த்தர் ஒரு நாள் காரியத்தை மாற்றினார். அவன் அந்த வருடத்தின் முடிவில் எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அந்த 18 அரியரையும் அந்த முறையே அவனை பாஸ் செய்யத்தக்கதாக தேவன் உதவி செய்தார், கிருபை பாராட்டினார். உடனே அவன் ஃபோன் பண்ணி, பிரதர் ஏசப்பா நம்ம ஜெபிச்ச மாதிரி 18 அரியர்லயும் நான் பாஸ் ஆயிட்டேன் பிரதர், ஒரு அரியர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன், ஏசப்பா ரொம்ப நல்லவர்னு சொன்னவன். ஹல்லேலூயா. நல்லா பேசியிருந்தவன் திடீர்னு ஒரு நாளைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லி பெரியார் சொல்றாருன்னா, ஹல்லேலூயா. அவர் சொன்னது உண்மைதான், அவர் பொய் பேசல. அதை வைத்துக் கொண்டு மாய்மாலம் பண்ணுகின்றவர்களை பார்த்து சொன்னார். அவர் உண்மையான தெய்வத்தை பழித்து பேசவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் கிறிஸ்துவர்களை கண்டு 3 நாளைக்கு இடம் கட்டும்போது ஒரு நாள் கொடுக்குறேன்னு அவரு கூப்பிட்டு உடனே சொன்னாராம், 3 நாளைக்கு உங்களுக்கு இடத்த கொடுக்குறேன். ஏன்னா அவர் கடவுளை கண்டபடியினாலே அங்க பார்க்கிறாரு. மனித முகத்திலே தேவனை பார்ப்பாரானால் எந்த மனுஷனும் கடவுள் இல்லை என்று சொல்ல மாட்டான். நம்ம நடக்கத்தான் தேவன் மற்றவங்களுக்கு காண்பிக்கும். பைபிள் எடுத்து நான் பரிசுத்தம் வெள்ள ஆடை போட்டு நான் பரிசுத்தம் சுத்ததுனால கர்த்தரை உங்ககிட்ட யாருமே பார்க்க மாட்டாங்க, உன்னை விட்டு தூரம் வேணா நிற்பாங்க. உன் செய்கைகள் தேவனை காண்பிக்க கூடுமானால் உன்னிடத்துல வரவங்க கேட்பாங்க, அக்கா எப்படிக்கா நீ இப்படி இருக்கிற எப்பயுமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷங்குது, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை தானே சந்தோஷமாகிற, இவ்வளவு துக்கங்குது சந்தோஷமாகிற. ஏன்னா உள்ள அவர் இருக்கிற அந்த மண்பாண்டத்துக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறபடியினால அதை குறித்து நான் சோர்வடையறதில்லை. என் தேவன் அதையும் தாண்டி செல்லத்தக்கதாக பலன் தருவார். பக்கத்துல கைப்பிச்சு, தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், நான் தப்பி செல்ல கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டாரு. மனுஷன் கைவிட்டலாம், உறவு கைவிட்டலாம், தெரிஞ்சவன் கைவிட்டலாம், நான் அறியாதவன், நான் நன்மை செஞ்சவனை கைவிட்டலாம். நான் தேடுகின்ற கர்த்தர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டாரு. அவர் தாங்கிட பலன் தந்து தப்பி செல்லத்தக்கதாக வழியை உண்டு பண்ணுவார். அங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதோ இஸ்ரவேல் விட்டாரே களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்க கையில இருக்கிறீங்க. பிடுங்குவேன், இடிப்பேன். நான் ஒரு ஜாதிக்கு விரோதமா, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா சொன்ன மாத்திரத்திலே நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார். நல்ல புரிஞ்சுங்க, கர்த்தர் சொல்றாருப்பா, ஒருத்தன் அக்கிரமம் செய்யறான், யோனாவை தேவன் கூப்பிட்டு எங்க அனுப்புறாரு, எங்க போறாரு, நினிவேக்கு போறாரு. அவன் தர்ச்சிக்கு ஓட்டான், அதெல்லாம் பெரிய ஒரு கதை. நினிவேல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, 1,20,000 பேர். அப்போ நினிவே பட்டணம் பெரிய பட்டணம். இன்னைக்கு தாஸ்புரம் பார்த்தா ஒருவேளை கோடம்பக்கம் நம்மளுக்கு பெருசா தெரியலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோடம்பக்கத்தில் சொல்லுவாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா சொல்லுவார், உள்ளெல்லாம் வர முடியாதுப்பா, ஒரே காடு, ஒரே முள்ளு தோப்பா தான் இருக்கும். அங்கேருந்து என்ன பண்ணார், இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரில. நான் ஒரு மேடம் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க டாக்டர், அவங்ககிட்ட அப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் சோளம் போட்டிருப்பாங்க ஜெயம். நான் படிக்க வரும்போது நான் படிச்சுட்டு வருவேன், ரொம்ப பயமாக இருக்கும். 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா வெளியே வர முடியாதான். அந்த சோள கதிரெலாம் அவ்வளோ பெருசுக்கு நிற்குமா, அவங்க ஆள் போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது ஜெயம். அப்படி இருக்கும், ரொம்ப பயமாக இருக்குது அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு பட்டணம் தான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஆனால் நிறைஞ்சிருந்தாலும் நம்ம தேவனுக்குரியவர்களாய் இன்னும் மாறாதவங்களே இருக்கிறோம். எத்தனை, சரி கை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் எத்தனை ஆத்துமாக்களை சம்பாரிச்சிங்க பார்த்தீங்களா?
நம்ம துணிஞ்சு என்ன பண்ண முடியல. அப்புறம் தேவன் எப்படி மேல இருந்து வரும்போது உன்னை பார்த்து, எத்தனை ஆத்மாமா சம்பாரிச்சேன், ஒவ்வொரு முறையும் கீழே இறங்கி போனேன். எதுக்கு போனேன்? ஆத்மாவை பார்க்கறதுக்கா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளால அந்த மனநிலைக்கு வரும்பொழுது நீ சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு கூட்ட ஜனங்களை சேர்த்து வைத்திருக்கிற ஆண்டவரே, உன் செய்கை உன் நடக்கை எல்லாம் ஆண்டவர். நீ போய் சொல்ல வேணாம், சுவிசேஷமா சொல்ல வேணாம். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அக்கா நான் கூட வரேன், கர்த்தரை தேடுறேன், ஏன்னா கர்த்தரை நீங்க துதிக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குதுக்கா, நீங்க பாடுற பாட்டு எல்லாம் பார்க்குறேன், அந்த மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு கூட இயேசுவை கையில பிடிச்சின்னு பாடுற மாதிரி பாடுறீங்க. அல்லேலூயா. உலகம் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். அல்லேலூயா. உலகம் எல்லாத்துக்கும் சந்தோஷப்படும், அது காடும் இது காடும் இது காடும் இது காடும். ஓகே ஓகே, நோ, நான் கர்த்தருக்காக சந்தோஷப்பட்டாலும் கர்த்தருக்காக சந்தோஷப்படுறேன். ஏன்னா கெட்டு போன களிமண்ணை இன்ன வரைக்கும் நல்ல பாத்திரமாய் பணிந்தவர் அவரே. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, அப்பா நீ இப்படி போகும்போது ஒரு வேளையே ஒரு ஜனங்கள் இப்படி விரோதமா மாறும்போது அந்த ஜனங்கள் உடனே தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சுங்க சொல்லிட்டு நினிவே பட்டணத்தார் போல சொன்னாங்கன்னா, ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு, நான் மனஸ்தாபப்பட்டு நான் உடனே அதை மறந்துடுவேன். நினிவேல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் ஆசீர்வதித்தார். அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் உபவாசம் போட்டான். அவன் போடும் போது கூட இருக்கிற அவன் வளர்த்த மாட்டுக்கு சொல்லி கொடுக்கிறான், இன்னைக்கு என்னது, இன்னைக்கு பாஸ்டிங் போடணும். நீ மனுஷனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன், குழந்தை தானே கொஞ்சோண்டு சாப்பிட்டு விட்டோமே. மாடுக்கு சொல்லி கொடுத்தாயா? அதுக்கு 5 அறிவு தான், அது எல்லாத்தையும் தின்னும். சோறு கொடுக்கலன்னா, நீங்க இலை போடலன்னு வச்சுங்களேன், தழை போடலன்னா பேப்பரை போய் பிச்சு தின்னும். அந்த மாடுக்கு நினிவேக்காரன் சொல்லி கொடுக்குறான், சாப்பிடக்கூடாது, நம்ம எல்லாம் உபவாசம் இருக்கணும், கர்த்தரை தின்னும். 5 அறிவு இருந்தாலும் உன்னை படைச்சவரும் ஆண்டவர் தான், உன்னை உயிரோடு வச்சுக்கிறவர் ஆண்டவர் தான், உன் பாவத்தை மன்னிக்க போறவன் ஆண்டவர் தான். அவருக்காக இன்னைக்கு உபவாசம் இருக்க நினிவே பட்டணத்தார் கத்து கொடுத்தது போல நீயும் நானும் வர்றவங்களுக்கு கத்து கொடுக்கல. மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் மற்றவர்களை மன்னிப்பதற்கு என்ன பண்றேன்? அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன்பா, அவர் மனசாபப்பட்டு என்ன மன்னிச்சாரப்பா, அவன் மனம் திரும்பினா நான் மன்னிக்கிறேன். ஆனா நான் மன்னிக்க மாட்டேன், நான் இன்னொருத்தருக்கு கத்து கொடுக்க மாட்டேன். மிருக ஜீவனுக்கு நினிவேக்காரன் கத்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. நான் பாக்குறேன், நினிவேல ஆடு மாடு கோழி எல்லாம் பாஸ்டிங். இன்னைக்கு அவன் உபவாசம் போட்டு அழுகிறது பரலோகத்துல கிடைச்சு. அன்னைக்கு அக்கிரமம் சத்தம் கேட்டது மாதிரி அன்னைக்கு அவன் போட்டு பாஸ்டிங்ல அழுகையின் சத்தம், ஆடு மாடு எல்லாம் அழுது, ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஆடு மாடு 5 அறிவுள்ள ஜீவன்கள் சத்தம் எல்லாம் பரலோகத்துல கேட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, யோனாவே அந்த ஜனங்களை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், 1,20,000 ஆத்துமாக்களை நான் கைவிட விரும்பல, மன்னிக்கிறேன். ஏன்னா அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறான். நம்ம மனம் திரும்பவே மாட்டோம், வாரம் வாரம் சத்தம் கேட்போம், மாற்றம் இருக்காது, உணர்வடைய மாட்டோம், கர்த்தருக்காக எழும்ப மாட்டோம், ஓட மாட்டோம். கர்த்தருக்காக, ஆண்டவரே என்னை கெட்டு போன களிமண்ணாக்கிய நான் என்று என்னைக்கு நீ உன்னை நினைக்கிறியோ அன்னைக்கு தான் நல்ல வழிக்கே வருவேன். நம்ம எண்ணங்கள்லாம் தெரியுமா, நான் தான் விசேஷித்தவன், நான் பாடினா ஆராதனை கல்ல கட்டும். பக்கத்துல கை வச்சு சொல்லு, கல்ல கட்டும். அடே கேட்கணும். நானும் பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுக்கலாம், பலிபீடம் பத்திக்கிட்டே எரியும். அல்லேலூயா. நம்மளாங்கிறாங்க பேசினாலாம் பலிபீடத்துல வந்து பேசணும்னு வச்சுங்களேன், பலிபீடமே பத்திக்கிட்டே எரியும். உள்ளேயே ஒண்ணு காணும். ஃபயர் உள்ள இருந்தா தானே வெளியே வரும். ஐ எம் நாட் ஏ ஃபயர், ஐ எம் ஆர்டினரி ஒயர். அல்லேலூயா. ஆனா அவர் வந்து உள்ள ஃபயர் ஃபயர் ஃபயர்னுவாரு. உடனே நம்மளுக்கு நேத்து நான் ஒருத்தனை பாக்குறேன், ஆமா அங்கிருந்து ஊழியக்காரன் பாருங்க, இது நடக்கிற இதெல்லாம் இதுல சொன்னாங்க, அப்படியே கூடி நிப்பாங்க. பேய் ஓட்டுற இடத்துக்கு போய் பார்க்கணுமே. அல்லேலூயா. பேய் ஓட்டுற பார்க்கணும். ஐயோ அமாவாசை பிரேயர்னா போதும். அமாவாசை, ஐயோ அமாவாசை அமாவாசை அமாவாசைல பேயெல்லாம் ஓடுது பிரதர், அது ஓடுது, தலை தெறிக்க ஓடுது. அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், வா பேய் ஓட்டுறதுக்கு போ. எங்கடா போறேன்னு கேட்டா அமாவாசை பிரேயருக்கு போறேன்றான். ஆண்டவரை தென்ன போடான்னா எங்கடா அமாவாசைக்கு போறீங்க?
எனக்கு நல்ல ஊழியக்காரர் ஒரு கற்றுக் கொடுத்தாரு. இந்த நாட்களில் இந்த நிலவுக்கும் பூமிக்கும் நடுவில் நடக்கிற சில கிராவிட்டி பிரச்சனையால் என்ன பண்ணுமா, அதிகமான வேவ்ஸ் இங்கே வரதுனால மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய சரீரம் என்ன ஆகுது, ஒரு விதமான மாற்றத்துக்கு போகுது. அதை நம்மால் என்ன பண்ணிட்டான், ராஜன் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு இந்த காரியத்தை. இதுதான் சயின்டிஃபிக்கலாக நடக்கிற விஷயம். அமாவாசைக்கு பௌர்ணமிக்குலாம் என்ன ஆகிடும், நிலவுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற அந்த கிராவிட்டி சென்ஸ் வந்து மாறுறதுனால, அதிகமான ஈர்ப்பு தன்மை இங்கே வரதுனால உடல் மாற்றங்கள் உருவாக்கப்படுகின்றது. இதை வச்சு நம்மால் என்ன பண்ணிட்டோம், அன்னைக்கு வச்சா தான் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவனை தேடுகின்ற இருதயத்தை இல்லாதபடிக்கு நினிவே பட்டணத்துக்காரன் தேவனை தேடத்தக்கதாக உபவாசம் இட்டான். அது தேவ சமூகத்தில் கேட்டது. நீ இந்த வருஷத்தை விட்டு, இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு காரியம் பண்ண ஆண்டவரை, அடுத்த வருஷத்துல 3 ஆத்துமாக்கள்னாச்சு நான் சம்மதிக்கணும் ஆண்டவரை. சந்திக்கிறதுக்கு தக்கதாக பலனை கொடுங்க ஆண்டவரை. 3 ஆத்துமாக்களை தேவ சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கணும் ஆண்டவரை. அவர்களை சத்தியத்தின்படி நடத்தத்தக்கதாக அந்த நடத்துதலை என்கிட்ட கொடுக்கணும் ஆண்டவரை. கூட்டு வந்து விட்டதோட உங்க கதை முடிஞ்சிடக்கூடாது. பரலோகம் கொண்டு போற வரைக்கும். அல்லேலூயா. யார் பிரச்சனை தான் அது? உன் பிரச்சனை தான். வரமாட்டான். திடீர்னு நல்லா வந்து வரமாட்டான். நீ உடனே என்ன பண்ணக்கூடாது, சீ இது எத்தனை முறை தான் போய் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கதான் இயேசுவை போல மாறிடணும். கல்வாரியில இல்ல, கல்வனை போல இருக்கிற யூதாஸ் காரியத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, காட்டி கொடுப்பான்னு நல்லா தெரியும். அவனை பார்த்து என்ன சொல்றாரு, ஸ்நேகிதனே முத்தத்தினால் கட்டி கொடுக்கிறாயோ, தேவனை போல மாறிடு. அவன் எது பண்ணாலும் கர்த்தருக்காக நீ வளர வேண்டிய இடத்துல வளருன்னு சொல்லிட்டு நீங்க செய்வீர்களானால் நிச்சயமாய் வெறும் கையோடு கர்த்தர் இடத்துல போக மாட்டீங்க. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. பிடுங்குவேன் இடிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்கிறாரு, மனம் மாறுவேன்பா, கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியருடைய ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லி இருக்கிறது உண்டு. அவர்கள் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு என்ன பண்ணுவாரா, என் சத்தத்தை எந்த மனுஷன் தேவ சமூகத்துல வித்து கேட்கிறானோ அவனுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுப்பேன் இல்லையா, மாசத்துல இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு நான் மனம் மாறுவேன். ஏன்னா அவன் என்ன பண்ண மாட்டேன்றான், என் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் இந்த வருடத்துல வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை நான் நினைப்பதில்லை, யோசிப்பதில்லை. கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்பதை சிந்திக்காதபடிக்கு என் சுயமா சில காரியத்தை நான் செய்கின்றபடினால கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு அருள்வேன் என்று நான் சொல்லி இருந்தேன் இல்லையா, அதை செய்ய மாட்டேன். இந்த மாசத்துல கிடைக்க வேண்டிய நன்மையை அவன் ஏன்னா என்ன விசுவாசிக்கல, என்ன நம்பல, தன்னுடைய சுயமாய் போனபடினால அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாதபடிக்கு நான் விட்டுருவேன். ஏன் சொல்லுங்க, ஒரு சின்ன விஷயம்தான். வேதம் சொல்லுது, அவன் சத்தத்தை கேட்க மாட்டான் பா தேவ சமூகத்தில் உட்காந்து. இங்க வந்தாதான் வேற யோசனை பிரதர், ஹாங்காங்குக்கு போயிட்டு வரலாமா இல்ல தாய்லாந்துக்கு போயிட்டு வரலாமா, இங்க உட்காந்து வெளியே யோசனை பண்ணுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க உட்காந்து எங்க திங்கிங்ல இருக்கிறீங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா குளிக்க கேளுங்க, தம்பி இங்க உட்காந்து எங்கப்பா யோசனை பண்ற. அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய மாட்டேன் என்று மனம் மாறுவேன். இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரை எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் இனப்படுற ஆண்டவர் சொல்றப்பா, the one man ஒவ்வொரு மனுஷனும் நீங்க உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே யாரை பார்ப்போம், அவங்களுக்கு தான். இது அவங்களுக்கு தான், ஆண்டவர் அவங்களுக்கு தான் சொல்றாரு, அவங்களுக்கு தான் சொல்றாரு. ஆண்டவர் இப்ப சொல்றாரு எல்லாருக்கும், உங்க தனித்தனியா சொல்றாரு, பிரிச்சு பேசுறாரு. அந்தந்த மனுஷன் ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் காண்பித்து சொல்றாரு என்னன்ட்டு, உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் யாரு, உங்க எல்லாரும் என்னையும் சேர்த்தான் சொல்றாரு. உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்திக் கொள்வீர்கள் என்று சீர்படுத்திக் கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்றப்பா. மாத்திக்காம இருந்தேனா கர்த்தர் செய்ய வேண்டிய நன்மையை உனக்கு செய்ய மாட்டார். சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும்
அவர்கள் அது கூடாது, நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்துடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கின்றார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கின்றார். அல்லேலூயா. அவருக்குரிய மனவாட்டியாகிய கன்னிகை அவருக்கு விரோதமாய் எழும்பி செய்கின்றதை ஆண்டவர் சொல்றார்கள். இஸ்ரவேல்னா யாருன்னு நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீதான் இஸ்ரவேலு, தேவனுடைய மனவாட்டி நீயே. இப்ப யாருக்கு விரோதமா செய்யற? அவருக்கு விரோதமா. வேதம் சொல்லுகிறது, லீபோனிலே லீபோன் உறைந்த மழை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்று போகிறதுண்டோ, ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான, அல்லேலூயா, எது மாயையான நீ பாக்குற? ஒருவேளை நீ நினைக்கூடாது ஒரு ஸ்டாச்சு தான் இல்ல, நீ மாயையா எதெல்லாம் உண்மை 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 நம்புறியோ எல்லாமே விக்கிரகம் தான். பணத்து மேல சிலருக்கு ஆசை, சிலரு உலகத்தின் காரியத்தின் மேல ஆசை, இதெல்லாம் மாயை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, இந்த மாயையெல்லாம் நீ நினைப்பாயானால் லீபோனின் என் ஜனங்களோ என்னை மறந்து மாயான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகின்றார்கள், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழி இல்லாத நடக்கும்படிக்கு அவர்களை பூர்வ பாதையில், நல்ல புரிஞ்சுக்க, அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவருடைய வழியிலிருந்து இடரும்படிக்க செய்கிறது. யாது? எது தெரியுமா? அந்த மாயையான காரியங்கள் தான் உங்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதபடிக்கு உன் பூர்வ பாதையை விட்டு விலக்குகிறது. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரதர், எந்த காரியம் என்ன தேவ சமூகத்தை விட்டு விலக்கினது? எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்துல உனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்ற அந்த மாயான காரியம்தான் பூர்வ பாதையை விட்டு இவன் விலக்கிச்சு. அந்த மாயான காரியம்தான் உன் மனத்துக்கு சஞ்சலத்தை கொடுத்தது. அந்த மாயான காரியம்தான் தேவனை தேடக்கூடாதபடிக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தினது. அந்த மாயான காரியம்தான் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு உன் செவிகளை அடைத்து போட்டது.